ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். அதுல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 17 மற்றும் 18. ஸ்ரீ சுக உவாச்ச சஏவம் பகவான் பிருஷ்ட க்ஷத்ர கௌசரவோ முனி பும்சாம் நிக்ஷேயஸ்தர்ணனே தாம் ஆக பகுமானயன். Sukadeva Goswami said, the great sage Maitreya Muni, after honoring Vidura very greatly, began to speak at Vidura's request for the greatest welfare of the people. Maitreya Uvacha Sadhu Prashtam Tvaya Sadho Lokan Sat Anugranada Kirtim Vidanvatat Loke Atmano Adokshajatmana. Shri Maitreya Muni said, O Vidura, all glory unto you. You have inquired from me of the greatest of all goodness, and thus you have shown your mercy both to the world and to me, because your mind is always absorbed in thoughts of the transcendence. ரொம்ப அழகான 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகத்திலிருந்து நம்ம கத்துக்கிறது என்ன, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு பாகவத வகுப்புல? இன்றைய பாகவத வகுப்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, என்ன தெரிஞ்சுக்க போறோம், அதை நடைமுறையில எப்படி பயிற்சி பண்ண போறோம், இதுதான் இன்னைக்கு சத்சங்க வகுப்பு. இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது எது? இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது இது. அடுத்தடுத்து 2 சிறந்த மகாத்மாக்களுடைய உரையாடல்ல உறுதிப்படுத்தப்பட்டே வருது. இது எங்க இருந்து உறுதிப்படுத்தப்பட்டு வருது அப்படின்னா, 2 சிறந்த மகாத்மாக்கள், தூய பக்தர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், ஆச்சாரியர்கள், அந்த மாதிரி 2 சிறந்த மகாத்மாக்கள் சந்திக்கும் போது அவங்க என்ன பேசுறாங்க, என்ன கேட்கிறாங்க, அவங்க எதை பற்றி விவாதிக்கிறாங்க, அவங்க எதை சிந்திக்கிறாங்க, அந்த விஷயம்தான் இந்த உலகத்துக்கே மங்களமானது. அப்ப எந்த விஷயம்? முதல்ல மகாத்மாக்களுடைய செயல் என்ன, இந்த மகாத்மாக்கள் 2 பேர் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய விசாரணைகள் எப்படி இருக்கும், கேள்வி பதில். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே கேள்வி பதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பிறந்த குழந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், வாழ்க்கையில பிறப்பல் இறப்பு வரைக்கும் கேள்வி பதில்கள் நிறைந்திருக்கு. கேள்வி பதில்களாக தான் இருக்கு வாழ்க்கை முழுவதும். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பசிக்குது, அது எங்க பால் குடிக்கலான்னு தேடுது. கண்ணு குட்டியில இருந்து எல்லா குட்டிகளும் சரி பால் குடிக்க தேடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு அப்புறம் எந்த போகலாம் தேடுறாங்க, எந்த காலேஜுக்கு போகலான்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க வேலைக்கு போகலான்னு தேடுறாங்க. அப்புறம் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எந்த பையனை கல்யாணம் பண்ணலான்னு தேடுறாங்க. அப்புறம் எங்க கல்யாணம் பண்ணலான்னு தேடுறாங்க. அப்புறம் எங்க குடும்பம் நடத்தலான்னு தேடுறாங்க. அப்புறம் எங்க இடம் வாங்கலான்னு தேடுறாங்க. எந்த நாட்டுல போய் வேலை செய்யலான்னு தேடுறாங்க. என்ன வியாபாரம் செய்யலான்னு தேடுறாங்க. அப்புறம் எந்த இடத்துல வீடு கட்டலான்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கலான்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அந்த குழந்தைகள் எப்படி, ஹரே கிருஷ்ணா,
பிரபுஜி. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை எங்க படிக்க வைக்கலான்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் வயசாயிடுச்சு, நோய் வருதுன்னா எந்த மருத்துவமனைக்கு போகலான்னு தேடுறாங்க, எந்த டாக்டர்கிட்ட போகலான்னு தேடுறாங்க, என்ன மருந்து வாங்கி சாப்பிடலான்னு தேடுறாங்க, அப்புறம் என்ன சினிமாவுக்கு போகலான்னு தேடுறாங்க, என்ன பாட்டு கேட்கலாம். வாழ்க்கை பூரா தேடுதல் தான். எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க, எதையாவது விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் எப்ப இறப்பு வரப்போகுதோன்னு பயம், எப்ப எனக்கு இறப்ப வரப்போகுதோ, எப்ப நான் மரணம் அடைய போறனோ, இப்படி வாழ்க்கை பூரா தேடுதல், வாழ்க்கை பூரா விசாரணை தான். உடன்பத்தில் இருக்கிறவங்க என்ன தேடுறாங்க? நீங்க எந்த கிளப்புக்கு போகலாம், எங்க போய் குடிக்கலாம், எந்த சினிமாக்கு போகலாம், எந்த பொண்ணோடு நடனம் ஆடலாம், எந்த பையன்கிட்ட பேசலாம், எந்த பொண்ணுகிட்ட பேசலாம், இப்படியே தான் வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஜட உலகத்துல தேடல் இருக்கு இல்லையா? ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல ஜீவாத்மா கட்டுண்ட நிலையில, பந்தப்பட்ட நிலையில, 3 குணத்தினால கட்டப்பட்டு அறியாமையினால எதை தேடணும், யாரை தேடுனா எனக்கு அந்த தேடுதல் முழுமை அடைஞ்சிடும், நான் யாரை தேடுனா அந்த தேடுதல் முழுமை அடைஞ்சிரும், நான் எந்த விசாரணை பண்ணா அது எனக்கு நன்மையில முடியும், நான் யாரை தேடுனா எனக்கு நன்மையோ, நான் என்ன விசாரணை செய்தா எனக்கு நன்மையோ அதை விட்டுட்டணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் தேடுறோம், தேவையில்லாதெல்லாம் விசாரணை பண்றோம். இப்படி வாழ்க்கை பூரா தேடுதலும் விசாரணை மாதிரி இருக்கு. அப்போ எந்த தேடுதல் எந்த தேடுதல் எந்த தேடுதல் விசாரணை நமக்கு நன்மை தரும், யாரை தேடினா எல்லாரையும் நமக்கு நன்மை, எத்தகைய கேள்விகள் நமக்கு நன்மை, அதுக்கான பதில் தான் இங்க இருக்கு. அதற்கான பதில் இது இந்த ஸ்லோகத்துல மட்டும் இல்ல, பாகவதத்துல இன்னைக்கு பாகவத்துல 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். ஆனா முதல் அத்தியாயத்திலேயே இதுக்கான பதில் கிடைச்சாச்சு. முதல் அத்தியாயத்திலேயே இதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஏன்னா சௌனகாதி முனிவர்கள், சௌனக ரிஷியோட தலைமையில சௌனகாதி முனிவர்கள்லாம் சூத கோசாமிய அவங்க நைமிஷாரண்யத்துல ஒரு யாகம் செய்யறாங்க. சௌனகாதி முனிவர்கள்லாம் நைமிஷாரண்யத்துல யாகம் செய்யும் போது சூத கோசாமிய யக்ஞாச்சாரியனா உட்கார வச்சுட்டார். யாகசாலையில வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஒரு 6 கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் பாகவத்தோட ஸ்டார்டிங்கே. இந்த முனிவர்களுடைய 6 கேள்வி, அந்த முனிவருடைய 6 கேள்வி என்னன்னு யாருக்கா தெரிஞ்சா கை தூக்குங்க. ஒவ்வொருத்தரா ஒரு கேள்வியா கேட்கலாம். ஏன்னா நான் மட்டும் பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. அந்த 6 கேள்வி யாரா ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? பாகவதம் படிச்ச பாகவதர்களே. ஸ்ரீஜா மாதாஜி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, ஒன்னொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரா கை தூக்குனாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க. பகவான் மறைந்த பிறகு தர்மம் எங்கே சென்றது அப்படின்னு சொல்லி கேட்டு. பகவான் இந்த பூமியில இருந்த வரைக்கும் தர்மம் இருந்தது, ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தது. பகவான் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐஸ்வர்யங்கள் தர்மம் எல்லாம் யாரை அடைக்கலம் கொண்டது? வெரி குட், இது ஒரு கேள்வி. அப்புறம் தேவகி மாதா கர்ப்பத்துல பகவான் கிருஷ்ணரே வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தாரு. சரி, 2. அப்புறம் ஹரிகிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க மத்து. மனித குலத்திற்கே மிக நன்மையை கொடுக்கக்கூடியது எது? இந்த மனித குலத்துக்கே மிகவும் மங்களமான செயல் எது? இந்த மனித குலத்துக்கே மிக உயர்ந்த மங்களமும் நன்மையும் தரக்கூடிய செயல் எது? 3. அப்புறம் இன்னும் 3 கேள்வி இருக்கு. அப்புறம் எல்லா சாஸ்திரத்தோட சாரம் என்ன அப்படின்னு எல்லா சாஸ்திரத்தையும் எடுத்து அதை ஒரு சாரமாக்கி அந்த சாரத்தை எங்களுக்கு கொடுங்க. இது 4. இன்னும் 2 இருக்கு. புருஷ அவதாரம் அதை பத்தி கேட்டிருக்காங்க. பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், சிருஷ்டிப்பு லீலை, பகவான் எப்படி படைக்கிறாரு, இந்த படைப்பு எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் அவருடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள். எஸ், வெரி குட். ஸோ இந்த மாதிரி 6 கேள்விகள் கேட்டாங்க சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட. 6 கேள்வி.
அவர் ஏன் பகவான் கிருஷ்ணர் ஏன் தேவிக்கு குழந்தையா வந்தாரு, அவர் இந்த பூமி விட்டு மறைஞ்சது தர்மங்கள்லாம் எங்க போச்சு, எல்லா வேதங்கள் எடுத்து ஒரு சாரமா கொடுங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து அவருடைய சிருஷ்டி பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க, அவருடைய பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லுங்க, இந்த மனித வர்க்கத்துக்கே மிக நன்மை தரக்கூடியது எது அப்படின்னு 6 கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி யாரு கேட்டாங்க? சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்டாங்க. அப்ப அவர் நேரா பதில் எல்லாம் சொல்லணும். பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே என்ன சொல்லியிருக்கு, விதுரர் வந்து மைத்திரேயர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அப்ப பாருங்க, சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேள்வி கேட்கிறார், நாரதர் பிரம்மா கிட்ட கேள்வி கேட்கிறார், வியாசர் நாரதர்கிட்ட கேள்வி கேட்கிறார், அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கிறார், பரிசித் மகாராஜ் சுகதே கோசாமிகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. சோ இப்போ இந்த கேள்வியோட அப்ரிசியேஷன், இந்த கேள்விகளை அப்ரிசியேட் பண்ற விதமா இங்க என்ன சொல்லியிருக்கு, இந்த சூத கோஸ்வாமி சொல்றாரு இங்க, ஓ சௌனகா இங்க மைத்திரேயர் பேசுறார் விதுரரை பார்த்து. விதுரர் வந்து மைத்திரேயர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அப்ப பாருங்க, இந்த 2 தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுடைய கேள்வி, இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், மகாத்மாக்கள் 2 பேரும், ஒரு பக்கம் விதுரர் மைத்ரேயர், இனி ஒரு பக்கம் சுகதே கோசாமி, பரிசித் மகாராஜ் சுகதே கோஸ்வாமி. விதுரர் கேள்வி கேட்கிறார், மைத்ரேயர் பதில் சொல்றார். பரிசித் மகாராஜ் கேள்வி கேட்கிறார், சுகதே கோசாமி பதில் சொல்றார். சௌனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, சூத கோசாமி பதில் சொல்றார். நாரதர் கேள்வி கேட்கிறாரு, பிரம்மா பதில் சொல்றார். வியாசர் கேள்வி கேட்கிறார், நாரதர் பதில் சொல்றார். இப்போ இந்த அப்ரிசியேஷன் எங்க வருது அப்படின்னா, பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலேயே அப்ரிசியேஷன் இருந்துச்சு. முதல்ல இங்க சொன்ன மாதிரி, ஓ சூத கோசாமி said, the great sage Maitreya Muni, after honoring Vidura very greatly, began to speak at Vidura's request for people. கேள்வி எப்படி இருந்தது? டெஸ்ட் வெல்ஃபேர். விதுரர் கேட்ட கேள்வி எல்லாம் அதனாலதான் மைத்ரேயர் விதுரரை பண்றாரு. ஆத்மனோ அதோக்ஷஜோ. ஸ்ரீ மைத்ரேய முனி said, ஓ orient you, okay, எல்லா from me for the greatest of the goodness. உங்களுடைய கேள்வி வந்து எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியது. have shown your mercy, கருணை காமிச்சிருக்கீங்க எந்த உலகத்து மேலேயே. வருது செக்குன்னு என்ன வந்துச்சு? ஓகே, நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. கேக்குது. யா, தேங்க்யூ. சோ இங்க என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த உலகத்து மேலே நன்மை செஞ்சிருக்கீங்க, ஏன்னா உங்க மனசு எப்பவுமே தெய்வீக தன்மையில் நிலை பெற்றிருக்கிறது. இது யார் சொல்றா? மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்றார். இதே மாதிரிதான் சௌனகாதி முனிவர்கள் கேள்வி கேட்டாங்களே, அந்த 6 கேள்விங்க. அப்ப அந்த 6 கேள்விக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சூத கோசாமி பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து முனிவர்களை புகழ்றார். இந்த 6 முனிவர்கள், புனயசாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம் யத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ யயாத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, உங்க கேள்விகள் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்துக்கே மங்களம், ஜெகன் மங்களம். புனயசாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம். இந்த முனிவர்களுடைய கேள்வி எல்லாம், சௌனகாதி முனிவர்களின் கேள்வி இந்த உலகத்துக்கே மங்களமா இருக்கு. காரணம் என்னது? எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ, அது பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால, ஆத்மா சுப்ரசீததி, அது பகவான் கிருஷ்ணரோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால அது ஆன்மாவுக்கு பூர்ணமான சந்தோஷம். எந்த கேள்விகள், எத்தகைய கேள்வி வந்து பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கோ, அந்த கேள்விகள், அதற்கான பதில்கள், அந்த உரையாடல், அந்த சம்பாஷணை தான் நமக்கு ஆத்ம சந்தோஷம் கொடுக்கும். வேற எந்த கேள்வி திருப்தியே தராது. வேற எந்த கேள்வி வேணாலும் கேட்டு பாருங்க, திருப்தியே வராது. பேசாம இந்த பொண்ணோட இன்னொரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். முதல்ல பொண்ணு எங்கன்னு தேடியாச்சு, பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட பெட்டரா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒரு இடத்துல வேலை தேடியாச்சு, வேலைக்கும் சேர்ந்தாச்சு. இதோட பெட்டரா ஒரு இடத்துல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அப்புறம் காலேஜ் சேர்ந்தாச்சு, இதோட பெட்டரா காலேஜ்ல சேர்ந்திருக்கலாமே, இதோட பெட்டரா சம்பாதிச்சிருக்கலாமே.
இதோட பெட்டரா ஒரு இடத்துல இடம் வாங்கியிருக்கலாமே, இதோட பெட்டரா ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்கலாமே, இதோட பெட்டரா ஒரு குழந்தைகளை இது பண்ணிருக்கலாமே. இந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல ஒன்னை விட ஒண்ணு பெட்டராவே தெரியும். இந்த ஜட உலகத்துல வந்து ஒன்னை விட ஒண்ணு, சரி இதை விட அது பெட்டரா இருக்கு, அதை விட இது பெட்டரா இருக்கு. சேலை வாங்க கடைக்கு போயாச்சு, சாரி வாங்க கடைக்கு போயிட்டு எவ்வளவு சாரி எடுத்து போட்டாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா இருக்கு. அதுல ஒரு சேரியை கலர் செலக்ட் பண்ணா கூட பக்கத்துல அந்த சேரி கடையில வரக்கூடிய ஒரு பொண்ணு கட்டிருந்த சேரை அதோட பெட்டரா இருக்கு. சோ இப்ப இந்த ஜட உலகத்துல நாம திருப்தி அடையிறதே இல்லை. எப்பவுமே இந்த ஜட உலகத்துல நமக்கு எல்லாம் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராவே தெரியும். இந்த ஜட உலகத்துல பிரச்சனை என்னன்னா எப்பவுமே ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா தெரியும். காரணம் என்னன்னா அது ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்காது, அது புலன்கள் சம்பந்தமானது. இந்த ஜட உலகத்துல ஏன் நம்ம திருப்தி அடையிறதே இல்லை? இந்த ஜட உலகத்துல முழு திருப்தியே கிடையாது, ஜட உலகத்துல அதிருப்தி தான். ஏன் அதிருப்தி, ஏன் நான் திருப்தி அடையிறது இல்லைன்னா, ஜட உலகத்துல எப்பவுமே நமக்கு என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா ஒன்னை விட ஒண்ணு பெட்டராவே இருக்கு. அதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் திருப்தி அடையல, திருப்தி அடைய மாட்டேங்குது. அது காரணம் என்னது? அது ஆத்மாவுக்கு சந்தோஷம் தராது, அது வெறும் புலன்கள் சார்ந்து, புலன்கள் சம்பந்தப்பட்டு. ஆனா இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்ட கேள்விகள், சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்ட கேள்விகள், பரிஷித் மகாராஜ் சுகதேவ் கோசாமிகிட்ட கேட்ட கேள்விகள், விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்ட கேள்விகள், இதெல்லாமே ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரக்கூடியது. அப்ப ஆத்மாவுக்கு சந்தோஷம் தரதுனால அது முழு திருப்தி தரக்கூடியது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே மங்களம், ஜெகன் மங்களம், லோக மங்களம், இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதா இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த விசாரணை இருக்கு இல்லையா, இதுதான் பெஸ்ட். இந்த மனித குலத்துக்கே சிறந்த சவை பும்சா பரோதர்மோ எதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுஷிததி. சவை பும்சா பரோதர்மம், மிக உயர்ந்த தர்மம். மனித குலத்துக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த தர்மம் என்ன? ஏதோ பக்தி ரதோக்ஷஜி, கிருஷ்ண பக்தி, பகவான் மேல பக்தியை கொடுக்கறது தான் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பெரும் சேவை. அதோக்ஷஜா பாருங்க, இங்கேயும் அதோக்ஷஜா வருது. பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலேயே அதோக்ஷஜா இருக்கு, இங்கேயும் அதோக்ஷஜா. அதோக்ஷஜா அத ஐக்ஷஜா. பகவான் நம்முடைய பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவான் கிருஷ்ணர் நமது புலன்களுக்கும் பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்கு. அதான் அதோக்ஷஜா, அத ஐக்ஷஜா. இட்ஸ் பியாண்ட் அவர் சென்ஸ் பெர்செப்ஷன், இட்ஸ் பியாண்ட் அவர் ஸ்பெகுலேஷன், இட்ஸ் பியாண்ட் அவர் சென்ஸ் பெர்செப்ஷன். நம்முடைய புலன்களுக்கும் சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜா. அதனால சவே பும்சா பரோதர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்ரதிகதா ஆத்மா பிரசீததி. தூய பக்தி தொண்டு கொடுக்கறதா மனித சமுதாயத்துக்கு பெரும் சேவை. மனித சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய பெரும் சேவை என்னன்னா, அவங்க கிருஷ்ணா பத்தி சொல்லி கொடுக்கறதா. கிருஷ்ண உணர்வுனா என்ன, கிருஷ்ணா யாரு, அவர் மேல எப்படி அன்பு செய்யறது, அவருக்கு எப்படி சேவை பண்றது, அவருடைய அவதாரத்தோட நோக்கம் என்ன, பகவான் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு, இதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த மனித சமுதாயத்துக்கு நாம் செய்யும் பெரும் தொண்டு, பெரும் சேவை. அது பெரும் தொண்டு சேவை மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே மங்களமானதும் ஜீவாத்மாக்களுக்கு உண்மையான திருப்தி தரக்கூடிய, நம்ம எல்லாருக்கும் உண்மையான திருப்தி. எங்க எல்லாரும் தேடுறாங்கல்ல, எதுலயாவது கிடைக்குமான்னு தேடி திருப்தி கிடைக்குமா, திருப்தி அடையலாமான்னு பாக்குறாங்க. ஆனா கிருஷ்ணர்கிட்ட வந்தாதான் திருப்தி அடையணும். கிருஷ்ணாட்ட வராத வரைக்கும் ஒரு ஜீவனால திருப்தி அடையவே முடியாது, அதிருப்தி தான் வாழ்க்கை. கிருஷ்ணாட்ட வராத வரைக்கும், பக்தி தொண்டை ஏற்றுக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கை பூரா அதிருப்தி தான், சாட்டிஸ்பேக்ஷனே கிடையாது. சோ-கால்டு சாட்டிஸ்பேக்ஷன், பேரளவான திருப்தி தான், பூர்ணமான திருப்தி கிடையாது. நீங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்க யார்கிட்ட வேணா, நான் வந்து ஓப்பனா சேலஞ்ச், ஓப்பனா சவால் விடலாம். நீங்க யார்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா? நீங்க பெரிய செல்வந்தரா இருக்கீங்க, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா? நீங்க ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றீங்களே, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா? நீங்க பெரிய வியாபாரம் பண்றீங்களே, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா? நீங்க அழகான மனைவியை கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா? உங்களுக்கு கணவர், நல்ல அழகான கணவர் இருக்காரு, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா? நீங்க குழந்தைகள் எல்லாம் பெற்றுட்டீங்களே, நீங்க முழு திருப்தியா இருக்கீங்களா?
ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. என்னங்க வாழ்க்கை, திருப்தியே இல்லை, யாரையும் திருப்திப்படுத்தவே முடியல, எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா திருப்தி இல்லை. ஜட உலகத்துல எல்லாம் இருந்தாலும் திருப்தி இல்லை. சமீபத்துல கூட 2 பெரிய சமுதாயத்துல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ஒருத்தர் பெரிய சினிமா நடிகர், புகழ்பெற்ற சினிமா நடிகர், இன்னொருத்தர் அரசியல்ல ஒரு பெரும் தலைவர். 2 பேரும் சொல்றாங்க எனக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்ல. பெரிய பதவி வகிக்கிறாரு, ஆனா படுத்த தூக்கம் வர மாட்டேங்கிறாரு. எல்லா புகழும் வாங்கிட்டாரு சினிமால, ஆனா நிம்மதி இல்லைங்கிறாரு. இதுல இருந்தே தெரியுதா இல்லையா, இந்த உலகத்துல எல்லாம் பேரளவு தான். பெயர், புகழ், பதவி, பின்பற்றக்கூடிய ஜனங்க, குடும்பம், சமுதாயம், இதெல்லாம் ஆத்மாவுக்கு முழு திருப்தி தராது. ஏன்னா இது எதுவுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படணும். கிருஷ்ணரோடு சம்பந்தப்படாத எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது, புது திருப்தி தராது. பேரளவான திருப்தி கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் அதிருப்தி ஆயிடும். அதிருப்தி தான். என்ன பண்ணாலும் மனைவியை திருப்திப்படுத்த முடியும். கணவர் என்ன பண்ணாலும் மனைவியை திருப்திப்படுத்த முடியல. மனைவி என்ன பண்ணாலும் கணவர் திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு. என்ன கொடுத்தாலும் பெற்றோர்கள் திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் பிள்ளைங்க திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்க. உலகத்துல யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற சுயநலத்தோடு இருக்கு. ஆனா பக்தர்கள் ஏன் முழு திருப்தி அடைகிறாங்கன்னா, அவங்க நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறத விட கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், பகவானுடைய நாம ரூப குணா பகவானுடைய புகழ் பாடும். பகவானுடைய புகழ் பாடுவதாலும், அவரை பற்றி கேட்பதாலும், அவரோடு சம்பந்தமுள்ள லீலைகளை விவாதிப்பதாலும், வர்ணிப்பதாலும், கேட்கிறவங்க, சொல்றவங்க, சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே திருப்தி ஆயிடும், பூர்ணமா திருப்தி அடைஞ்சிடறாங்க. அதனால இங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல மைத்திரேயன் விதுரர் அப்ரிஷியேட் பண்றார். விதுரருடைய கேள்வி இருக்கு இல்லையா, அது பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கு, இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடியதா இருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கு. இந்த விதுரர் தான் உண்மையான நலன் விரும்பி எல்லாருக்கும் தான் எல்லாருடைய நன்மைக்கும் மங்களமான கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் எப்பவுமே பகவானை நினைத்துக் கொண்டிருக்கிறார், பகவானுக்கு தூய பக்தர். அதனால ரொம்ப அழகான வர்ணனை. இந்த கேள்வி கேட்கிறவரும் சிறந்தவர், பேசுறவரும் சிறந்தவர். 2 பேருமே கிருஷ்ண பக்தர்கள். கேள்வி கேட்கிறவரும் கிருஷ்ண பக்தரா இருக்காரு, பேசுறவரும் பகவானுடைய பக்தரா இருக்கு. இதுதான் பக்குவமான கேள்வி, பக்குவமான பதில். பிரபுபாதர் ஒரு புத்தகம் எழுதியிருக்க, சின்ன புத்தகம், 20 பக்கம் தான் இருக்கு. பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும். பக்குவமான நபரின் கேள்விகள், பக்குவமான நபரின் பதில்கள், இது மனித சமுதாயத்துக்கே நன்மை. மனித சமுதாயம் ஏன் இன்னைக்கு துன்பத்துல இருக்கு? ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஏன் துன்பத்திலையும், பிரச்சனையில, துன்பம், பிரச்சனை, கவலை, நிம்மதி இல்ல, சண்டை சச்சரவு, திருப்தி இல்ல, அதிருப்தி, எல்லாம் என்ன காரணம்னா, கிருஷ்ணரை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் கேட்கறாங்க, பேசுறாங்க. கிருஷ்ணரை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் பத்தி கேட்கறாங்க, பேசுறாங்க. அதுதான் பிரச்சனையே. பகவானை விட்டுட்டு எல்லாம் பண்றாங்க. பகவானை விட்டுட்டு எல்லாம் பண்றதுதான் இந்த சமுதாயத்துல பிரச்சனைகளுக்கான காரணம். அதனாலதான் பிரபுபாதர் சொன்னாரு, இந்த பௌதிக பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, கிருஷ்ண உணர்வை ஏற்று. பௌதிக பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னது? கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கிறது. கிருஷ்ணருடைய புகழ், கிருஷ்ணருடைய புகழ் பாடுவது, கேட்பது, அதுதான் பாகவதம். பாகவதம் ஃபுல்லாவே, பாகவதம் முழுவதும் இத்தகைய கேள்வி பதில்களா நிறைந்திருக்கு. போய் எவ்வளவு உதாரணம் பார்த்தோம். சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேட்கிறாங்க, பரிசித் மகாராஜ் சுகதே கோசாமிட்ட கேட்கிறாரு, நாரதர் பிரம்மாண்ட கேட்கிறாரு, வியாசர் நாரதர்கிட்ட கேட்கிறாரு, சுகதே கோசாமி வியாசர்கிட்ட கேட்கிறாரு, பரிசித் மகாராஜ் சுகதே கோசாமிட்ட கேட்கிறாரு, விதுரர் மைத்திரேயர்கிட்ட கேட்கிறாரு. ஆல் என்கொயரிஸ் ஆஃப் ஆஸ்பீஷியஸ், எல்லா என்கொயரி கேள்விகளும் மங்களமானது. காரணம் இதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ கிருஷ்ண கதா, ஹரி கதா, அமிர்தம். இந்த கிருஷ்ண கதை இருக்குல்ல, அமிர்தம், இதுதான் ஒருத்தரை எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுவிக்கும், பூர்ணமான சந்தோஷம். அப்ப யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமா? நோ. சனாதன் கோசாமி கிருஷ்ண கதையை யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம்னு சொல்லு, பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும்னு சொல்லு. அவைஷ்ணவோ முகதீக்னா பூதஹரி கதாமிர்தம்
சிரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்ப உச்சிஷ்ட யதாபயா. வைஷ்ணவா, பக்தர் அல்லாதவங்க இருந்து ஹரே கிருஷ்ணா சாரி ஹரிகதா கேட்க கூடாது. அவைஷ்ணவோ முகதிகன பூதஹரி கதாமிருதம் சிரவணம் நைவ கர்த்தவியம். ஹரிகதா அமிர்தம், பகவானுடைய கதை இருக்கே, ஹரிகதை அமிர்தம் தான், சந்தேகமே இல்லை. அமிர்தம், ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம். ஆனா பக்தர் அல்லாதவன்ட்டு கேட்க கூடாதுங்கிறார். அப்ப யார்கிட்ட கேட்கணும்? ஏன் பக்தர் அல்லாதவன்ட்டு கேட்க கூடாது? பக்தர் அல்லாதவன்ட்டு கேட்டா என்ன ஆகும்? சர்ப்ப உச்சிஷ்ட யதாபயா. பால் நமக்கு அமிர்தம் தான். பாலை நல்லா சூடு பண்ணி அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையா இல்லாட்டி பனங்கற்கண்டு போட்டு அதுல 2 குங்குமம் போட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் பெப்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் பாதாம் பொடி எல்லாம் போட்டா அந்த பால் அமிர்தமா இருக்கும். அமிர்தம் தான். கொஞ்சம் தேனை விட்டா சுவையா இருக்கு. ஆனா அது பாம்பு தொட்டுருச்சு. அந்த பாலை ஒரு பாம்பு தொட்டுருச்சு. அதை குடிச்சா என்ன ஆகும்? நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், இல்ல 108 போகணும், ஆம்புலன்ஸ் வரும், இறந்து போயிடும். விஷம் பாம்போடைய பல்லுல விஷம் இருக்கு. அந்த பாம்பு பாலை தொட்டுச்சுன்னா அந்த பால் விஷமாயிடும். சர்ப்ப உச்சிஷ்ட யதாபயா. அந்த மாதிரி ஹரிகதா அமிர்தம் தான். ஆனா பக்தர் அல்லாதவன்றது கேட்டோன்னா என்ன ஆகும்? அது நம்ம கிட்ட வேலையே செய்யாது. எவ்வளோ பேர் இன்னைக்கு ஹரிகதை பேசலாம். இன்னைக்கு யூடியூப் சேனல்ல, சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் கிருஷ்ணரை பத்தி பேசுவாங்க. பெரிய சாமியார்கள்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் வார்த்தை ஜாலம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. சொல்லின் வேந்தன், சொல்லின் செல்வன், அப்படி இப்படின்னு பட்டமெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இவர் சொல்லின் வேந்தன், அவர் சொல்லின் செல்வன், அவர் நல்லாசிரியர் பட்டம் பெற்றவர், அவர் அந்த பட்டம் பெற்றவர், இந்த பட்டம் பெற்றவர், அவர் பௌதிகத்தை கரைச்சு பிடிச்சவர், அவர் பெரிய பண்டிதர், இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் தகுதி அல்ல. அவங்க பக்தர் இல்லைன்னா கேட்கவே கூடாது. பக்தர் இருந்தா கேட்க. அந்த பக்தர் எந்த குலத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். ஒரு ஹரிகதா சொல்லக்கூடிய பக்தர் அவர் பிராமணரா, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, நல்ல அழகா வார்த்தை ஜாலமெல்லாம் வச்சு பேசுறாரா, அது முக்கியம் இல்ல. அவர் பக்தி தொண்டு பயிற்சி பண்ணக்கூடிய பக்தரா இருக்காரா? புத்தக பாகவதத்தை பின்பற்றும் பக்தர் பாகவதர், புத்தக பாகவதத்தை பின்பற்றக்கூடிய பக்தர் பாகவதரா இருக்காரு. ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒரு பெரும் பிராமணர் பண்டிதர் பிரத்யும்ன மிஸ்ரான்னு பேர். அவர் பிரத்யும்ன மிஸ்ரா. பிரத்யும்ன மிஸ்ரா சைதன்ய மகாபுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டார். சைதன்ய மகாபுரி எப்பவுமே கிருஷ்ணருடைய லீலைகளே மூழ்கி இருப்பாரு. அவர் எப்பவுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடிட்டே இருக்காரு. அதனால இந்த பிரத்யும்ன மிஸ்ரா என்ன பண்ணாரு? ஒரு நாள் ஒரு உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர் அவரு சைத்தன்ய மகாபுட்ட வந்தார். ஓ மகாபிரபு, எனக்கு கிருஷ்ண கதா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட இருந்து கிருஷ்ண கதையை கேட்க ஆசையா இருக்கேன், ஆர்வமா இருக்கேன். அப்ப மகாபிரபு சொல்றாரு, என்ன எனக்கெல்லாம் கிருஷ்ண கதையை வர்ணிக்க தெரியாது, நீங்க ராமானந்தராயர்கிட்ட போங்க. ராமானந்தராயர்னு ஒரு பக்தர் இருந்தார். ராமானந்தராயர் பிறப்பால் ஒரு சூத்திர குலத்துல பிறந்தவர். பிறப்பால் ஒரு சூத்திர குலத்துல பிறந்தவரை தவிர அவர் பகவானுடைய முதல் தரமான பக்தர். சைதன்ய மகாபிரபு நெருக்கமான சகாக்கள் ஒருவர். ஆனா கதை கேட்க வந்தவர் பிராமணர். கதை கேட்க வந்திருக்கிறவரு, ஹரிகதா கேட்க வந்தவர் பிராமணர். அவரு மகாபிரபுட்ட எனக்கு ஹரிகதா சொல்லுங்க, கிருஷ்ண கதையை சொல்லுங்க. மகாபிரபு யார்கிட்ட போக சொல்றாரு? ராமானந்தராயர்கிட்ட போங்க. ராமானந்தராயர்கிட்ட போங்க, அவரை மாதிரி யாருமே ஹரிகதையை சொல்ல முடியாது, அப்படி அழகா சொல்லுவார். அப்படி சொல்லும் போது கண்கள்ல கண்ணீர் வரும். ரொம்ப அழகா அப்படி வர்ணிப்பார் பகவானுடைய லீலைகளை. அதனால நீங்க ஹரிகதை கேட்கணும், அதுக்கு தகுந்த நபர் ராமானந்தராயர் தான். அவர்கிட்ட தான் போகணும். தயவுசெய்து போய் ஹரிகதையை ராமானந்தராயர்கிட்ட கேளுங்க. சோ பிரத்யும்ன மிஸ்ரரும் ராமானந்தராயர் தேடி வர்றார். அவர் ஜெகநாதபுரியில தங்கியிருக்கார். ராமானந்தராயர் மகாபிரபு அப்ப சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில தான் தங்கியிருக்கார். இப்ப ராமானந்தராயர் தேடி வர்றாங்க. ஆனா அவர் ரொம்ப ஆர்வம் மும்பரமா இருக்கிறார். ஒரு நாடக ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெகநாதர் முன்னாடி நாடகம் அரங்கேற்றம் செய்யறதுக்கு ஒத்திகை பார்க்கிறார். அப்பெல்லாம் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தேவதாசிகள்லாம் இருப்பாங்க.
கோயில்ல வந்து பகவான் முன்னாடி நடனம் ஆடுறவங்க, ராஜாவுடைய சபையில நடனம் ஆடக்கூடிய தேவதாசி பெண்கள். அவங்கள வந்து பகவான் முன்னாடி நடனம் ஆடுறதுக்குன்னே அந்த பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு, பயிற்சி கொடுக்குறாரு. ராமானந்தராயர் என்ன பண்றாரு, இந்த தேவதாசி பெண்களை கூப்பிட்டு இவங்க எப்படி ஜெகநாத முன்னாடி நடனம் ஆடணும், எந்த மாதிரி முக பாவனை எல்லாம் இருக்கணும், எந்த மாதிரி உடல் அசைவு இருக்கணும், எப்படி ஜெகநாதரை கவரணும், இந்த நாட்டியம் நடனம் மூலமா எப்படி ஜெகநாதரை சந்தோஷப்படுத்துறது, எப்படி அவரை கவருவது, அதுக்கெல்லாம் சொல்லி ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். பிரத்யும்ன மிஸ்ரர் கதை கேட்கறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு. காத்து பாக்குறாரு, வெயிட் பண்ணி பாக்குறாரு. ராமானந்தராயருடைய செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்தாரு. சார், நான் உங்க எஜமானரை பார்க்கணும், ராமானந்தராயரை பார்க்கணும், அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு, அவர் வந்து இந்த தேவதாசி பெண்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அது வந்து ஜெகநாத முன்னாடி நடனம் ஆடணும், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, இப்ப நீங்க அவரை பார்க்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகுமே. சரி, நான் வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன், பிடிச்சிட்டு வர. இவர் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தாரு. அன்னைக்கு ராமானந்தராயர் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு திரும்ப போயிட்டாரு. திரும்ப போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறார். யாரு? இந்த பிரத்யும்ன மிஸ்ரர். பிரத்யும்ன மிஸ்ரர் சைதன்ய மகாபிரபு சந்திக்கும் போது சைதன்ய மகாபிரபு கேட்கிறார், ஓ பிரத்யும்ன மிஸ்ரரே, நீங்க ராமானந்தராயரை பாத்தீங்களா, அவர்கிட்ட கிருஷ்ண கதையை கேட்டீங்களா? அப்போ பிரத்யும்ன மிஸ்ரர் சொல்றாரு, இல்ல மகாபிரபு, அவரை பார்க்க முடியல, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், ரொம்ப மும்பரமா சுறுசுறுப்பா இருக்கிறார், ரொம்ப பரபரப்பா இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு? நான் கேள்விப்பட்ட அந்த தேவதாசி பெண்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்திருக்கிறாராம். நான் கேள்விப்பட்ட நடனம் மட்டும் சொல்லி கொடுக்கல அவரு, அந்த பெண்களை குளிக்க வச்சு அவங்க உடம்புல வாசனை திரவியங்கள்லாம் பூசி அவங்கள வந்து அழகுபடுத்தி அவங்களுக்கு ஆபரணங்கள்லாம் சூடி அவங்களுக்கு மலர்கள்லாம் சூடி இதெல்லாம் அவரே பண்றாராமே. ராமானந்தராயர் பெண்களுடைய அந்தரங்க பாகத்திலாம் சில நேரம் தொடராராம், கேள்விப்பட்டேன். அவர் தான் ஆடை உடுத்தி விடுறாராம், அவர் தான் வந்து பூச்சி உடி விடுறாராம், அவர் தான் புடவையெல்லாம் கட்டி விடுறாராமா. உடனே மகாபிரபு சொல்றாரு, தயவு செய்து நீங்க வந்து இந்த ராமானந்தராயர் ஒரு சாதாரண நபரா நினைக்காதீங்க. ராமானந்தராயர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர். அவர் எப்பவுமே பகவானுடைய சிந்தனையிலேயே பகவானுடைய லீலைகளே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். தயவுசெய்து அவரை தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன இந்த ராமானந்தராயர் போய் பெண்களை குளிக்க வைக்கிறாரு, அவர் அழகுபடுத்துறாரு, அவங்களுக்கு ஆபரணம் சூடி விடுறாரு, மாலை சூடுறாரு, புடவை கட்டி விடுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் வந்து முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு வந்து இந்த காமம், கோபம், பேராசை, இந்த ஜடையிற்கு முக்குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் எப்பவுமே பகவானுடைய லீலைகளே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் அந்த பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த நாடகம் வந்து ஜெகநாதருக்காக. அப்ப ஜெகநாதரை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணும், ஜெகநாதரை எப்படியெல்லாம் மகிழ்விக்கணும், அவர் முன்னாடி இந்த பெண்கள் எப்படி தங்களை அழகு செய்து வந்து நடனம் ஆடணுங்கிறத லைட்ஸ் போய் அப்படி கிருஷ்ண உடலே மூழ்கி போய் அவர் வந்து இந்த உடலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சிந்தனையில அந்த சேவையை செய்யறார். அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. ராமானந்தராயர் ஆன்மீக லோகத்துல பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய கோபிகை இல்ல, அவர் வந்து விசாகா மஞ்சரி, விசாகா கோபி. ஸ்ரீமதி ராதாராணியோடைய நேரடி சேவையில் ஈடுபடக்கூடிய விசாகா கோபி தான் இந்த பூமியில ராமானந்தராயரா வந்திருக்காரு. அவரை தயவு செய்து ஒரு சாதாரண மனிதனா நினைச்சிடாதீங்க. அப்புறம் சைதன்ய மகாபிரபு ரொம்ப பணிவுனாலையும் தனது பக்தனுடைய தெய்வீகமான குணத்தை புகழ்றதுக்கு என்ன சொல்றாரு, நான் ஒருவேளை ராமானந்தராயர் இடத்துல இருந்தா நான் வீழ்ச்சி அடைஞ்சிருவேன், நான் ஒரு சன்னியாசி. சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசி, என்னால ஒரு பெண்ணுடைய பொம்மை, இந்த நகைக்கடை ஜவுளி கடை எல்லாம் பெண்ணுடைய பொம்மை வச்சிருப்பான், அந்த பொம்மையை கண்டாலே நான் கிளர்ச்சி அடைந்து விடுவேன், என்னால கட்டுப்படுத்திக்க முடியாது. சில நேரங்கள ஜவுளி கடையில நகை கடையில பெண்களுடைய பொம்மை வச்சிருப்பான், உருவ பொம்மை, அந்த பொம்மையை கண்டாலே நான் கிளர்ச்சி அடைந்து விடுவேன். ஆனா ராமானந்தராயரோ பெண்களை குளிக்க வைக்கிறாரு, ஆடை உடுத்தி விடுறாரு, ஆபரணங்களை சுடி விடுறாரு, அழகுபடுத்துறாருன்னா அவர் இந்த ஜட உடலுக்கும் ஜட புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர்.
அவர் ஒரு தூய பக்தர். அதனால தயவு செஞ்சு நீங்க ராமானந்தராயரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திரும்பி போங்க, அவர்கிட்ட திரும்பி போய் எப்படியாவது காத்திருந்து அவர்கிட்ட ஹரி கதையை கேளுங்க, கிருஷ்ண கதையை கேளுங்க அப்படின்னு மகாபிரபு ரெக்கமெண்ட் பண்றாரு. பாருங்க, பகவான் சைதன்யர் ஒருத்தரை பரிந்துரைக்கிறாருன்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, ராமானந்தராயர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் இந்த பௌதிக சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பௌதிக கலங்கமே இல்லாதவர், அவர் பெண்களால் எந்த சக்தியாலும் அவர் கவரப்படாதவர், அவர் பகவானுடைய சிந்தனையில் இருக்கிறவர். இப்ப கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. அவருக்கு ராமானந்தராயர் மேல உள்ள அந்த ஆர்வம் அதிகரிக்குது. என்ன மகாபிரபு இப்படி சொல்றாரு அவரை பத்தி? சரி, திரும்ப ஒருக்கா போலாம், அவர்கிட்ட போய் ஹரிகதை கேட்கலாம், கிருஷ்ண கதை கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரத்யும்ன மிஸ்ரா திரும்பி ராமானந்தராயரை சந்திக்க வந்திருக்காரு. இந்த முறையும் அவருடைய அசிஸ்டன்ட் கேட்கிறாரு, ஐயா இன்னைக்காவது ராமானந்தராயரை பார்க்க முடியுங்களா? கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க, நான் போய் சொல்றேன் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு, இந்த தடவை கட்டாயம் மீட் பண்ணலாம். சரி, என்ன பண்ணாங்க, இந்த அசிஸ்டன்ட் போய் சொல்றாரு ராமானந்தராயிட்ட, ஐயா உங்களை பார்க்க அந்த பிராமணர் வந்திருக்காரு, பிரத்யும்ன மிஸ்ரர் வந்திருக்காரு. ஆமா, போன தடவை வந்தாரு, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, அவரை பார்க்க முடியல. இன்னைக்கு எப்படியாவது நான் என்னோட ரிஹர்சல் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு அவரை போய் பார்த்துறேன். இன்னைக்கு என்ன பண்ணாரு, ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒத்திகை எல்லாம் பார்த்துட்டு வேகமா வர்றாரு. அதான் பிரத்யும்ன மிஸ்ரர் உட்காந்துருக்காரு. நமஸ்காரம் செஞ்சு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நீங்க போன தடவையே வந்தீங்க, என்னால உங்களை பார்க்க முடியல, நான் நாடக ஒத்திகை பார்த்துட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, சொல்லுங்க என்ன விஷயம், நான் என்ன சேவை பண்ணணும் உங்களுக்கு, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் சொல்லுங்க. அப்போ பிரத்யும்ன மிஸ்ரர் சொன்னாரு, சைதன்ய மகாபிரபு உங்ககிட்ட கிருஷ்ண கதை கேட்க சொன்னாரு, சைதன்ய மகாபிரபு உங்ககிட்ட கிருஷ்ண கதையை பத்தி கேட்க சொன்னாரு. உடனே ராமானந்தர் சொல்றாரு, எனக்கான அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, ஆனா மகாபிரபுவே சொல்லிட்டாரா, அவர் அந்த சேவை எனக்கு கொடுத்திருக்கிறாரா, சரி உட்காருங்க நம்ம பேசலாம் அப்படின்னு அவர் உட்கார வச்சு ராமானந்தராயர் கிருஷ்ண கதையை பேசுறாரு. மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே இனிமையான குரல், அழகான வாய்ஸ், ரொம்ப அழகா அற்புதமா பகவான் கிருஷ்ணருடைய நாம ரொம்ப குணாதிசயங்களோட லீலைகள்லாம் வர்ணிக்கிறாரு. பிரத்யும்ன மிஸ்ரருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. மகாபிரபு சொல்றது முற்றிலும் உண்மை. இவர் புத்தக பாகவதத்தை நடைமுறையில படிச்சு பக்தர் பாகவதர். இவருக்கு பகவான் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இந்த மாதிரி ஒருத்தர் ஹரிகதையை வர்ணிக்க முடியும். அப்படியே உடம்பெல்லாம் புல்லரித்து. ராமானந்தராயத்துக்கு ஹரிகதை கிருஷ்ண கதை கேட்கும் போது பிரத்யும்ன மிஸ்ரோட கண்கள் இருந்து கண்ணீர் வருது, உடம்பெல்லாம் மயில் குத்திட்டு நிக்குது. இதே பேரானந்தம் அடைஞ்சார். மகாபிரபு என்னை ஏன் ராமானந்தர்கிட்ட அனுப்பிச்சாரு, எனக்கு அப்ப புரிஞ்சுக்க முடியல, என்னால புரிஞ்சுக்க முடியல. மகாபிரபு ஏன் என்னை போய் ராமானந்தராயத்தை போய் கதை கேளுன்னு சொன்னாரு. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ராமானந்தராயுடைய தெய்வீகமான குணங்கள், அவர் பகவான் மேல அவருக்கு இருக்கிற அன்பு, அவருடைய சரணாகதி, அவர் எப்படி குணத்துக்கு அப்பாற்பட்ட மிக உன்னதமான பக்தரா இருக்கார். அவர்கிட்ட இருந்து கதை கேட்டு அந்த பிரத்யும்ன மிஸ்ரர் பேரானந்தம். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு மகாபிரபு ஏன் இவர்கிட்ட போய் கதை கேட்க சொன்னார். அதனால ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம் அந்த பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் என்ன சொல்வாரு, சைத்தன்ய மாப்டைய செக்ரட்டரி, பாகவதோ பரக்கியா பாகவதஸ்தானி, புத்தக பாகவதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா பக்தர் பாகவதை அணுகணும். புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்வதற்கு பக்தர் பாகவதை அணுக வேண்டும். ராமானந்தருடைய மகிமை அன்னைக்குதான் புரிஞ்சுது பிரத்யும்ன மிஸ்ராக்கு. ஏன் மகாபிரபு இவர்கிட்ட போய் என்ற பாகவத கிருஷ்ண கதையை கேட்க சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றவர் தூய பக்தர், கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம், உண்மையாலுமே கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு. அதனாலதான் கிருஷ்ண கதையை தெரிஞ்சுக்கணும்னு அவர் சைதன்ய மகாபிரபுட்ட வந்தாரு, சரியான இடத்துல வந்தாரு. அப்போ ஹரிகதா அல்லது கிருஷ்ண கதையை நம்ம சரியான இடத்துல இருந்து கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். பணிவாக கேட்க வேண்டும், அடக்கமாக கேட்க வேண்டும், சேவை செய்து கேட்க வேண்டும். சொல்லக்கூடிய அந்த பக்தரும் முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, அது சற்றும் பிறழாமல்
சற்றும் மாறாமல் உள்ளவாறு எடுத்துரைக்கிறார். அப்ப சொல்றவங்க கேட்கிறவங்க ரொம்ப பணிவா இருக்காங்க. சொல்றவங்க சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய பக்தரா இருக்காருன்னா அந்த பக்குவமான கேள்வி பதில், அந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, அது உலகத்துக்கே மங்களம். அர்ஜுனுடைய கேள்வி கிருஷ்ணனுடைய பதில், பரிசித்னருடைய கேள்வி சுகதே கோசாமியின் பதில், சௌனகாதி முனிவர்களின் கேள்வி சூத கோசாமியின் பதில், விதரரின் கேள்வி மைத்ரேயரின் பதில், எல்லாமே உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது, சர்வ மங்களம் படைத்தது, ஆத்மாவுக்கு முழு திருப்தி. ஏ ஆத்மா சுப்ரசீததி, இந்த ஆன்மாவுக்கு உண்மையான சந்தோஷம் தரக்கூடியது. அதனால ஹரிகதா இல்ல கிருஷ்ண கதையை பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். அதுதான் ஆஸ்பீஷியஸ். இப்ப ராமானந்தராயரை பத்தி பேசணும் இல்லையா. ராமானந்தராயர் சர்வபௌம பட்டாச்சாரியுடைய நண்பர். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வபௌம பட்டாச்சாரியா முதல்ல ஒரு மாயாவாதியா இருந்தாரு. சைதன்ய மாப்பிளை சங்கத்தினால, சைதன்ய மாப்பிளை கருணையால அவர் பக்தரானார். அவர் மாயாவாதியா இருந்த பொழுது ராமானந்தராயரை பற்றி அவருக்கு முழுமையா தெரியல. ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். ராமானந்தராயரும் சர்வபௌம பட்டாச்சாரி ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். ஆனா சர்வபௌம பட்டாச்சாரி ஒரு மாயாவாதி, ராமானந்தராயர் கிருஷ்ண பக்தர். ஆனா சர்வபௌம பட்டாச்சாரி என்ன நினைச்சுக்கிட்டாரு, ராமானந்தர் ஒரு சென்டிமெண்டான ஆளு, அவர் ஏதோ ராமகிருஷ்ணன் கோவிந்தான் இருக்கிறாரு, அவர் இன்னும் பிரம்மத்தை உணரல, அவர் அருவ வழிபாட்டுக்கு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா சைதன்ய மகாபிரபு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ராமானந்தராயர் எவ்வளவு ஆகச்சிறந்த ஒரு பக்தர், எப்படியெல்லாம் பக்தியில உன்னதமான நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத அவருக்கு பக்தி வந்தப்பதான் புரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஒரு பக்தரை நாம உணரணும்னா, ஒரு பக்தருடைய நிலை என்ன நம்ம உணர்ந்தா நம்ம பக்தராகணும். நம்ம பக்தர் ஆனாதான் அந்த பக்தருடைய மனோநிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம் பக்தியில பக்குவம் ஆகாதான், நாம பக்தியில முன்னேற்றம் அடையதான், நாம பக்தியில பக்குவம் ஆகாதான் ஒரு பக்தனுடைய பக்தியினுடைய ஆழம் என்ன, அவர் பக்தியில எப்படி பக்குவமா இருக்காரு, அவர் பக்தியில எப்படி உன்னதமான நிலையில் இருக்காருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம பக்தியில பயிற்சி பண்ணாத வரைக்கும், பக்தி தோண்ட தீவிரமா எடுத்துக்காத வரைக்கும், பக்தியில பக்குவமாகாத வரைக்கும் ஒரு பக்தருடைய செயலை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. குணங்கள், பக்தருடைய செயல்கள், குணங்கள், இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்போ பட்டாச்சாரியருக்கு எப்படி புரிய வந்தது, அவரு பக்தரானதுக்கு அப்புறம் தான் ராமானந்தருடைய மகிமை என்னன்னு புரிய வந்தது. அதனால சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு தென்னிந்தியா யாத்திரை போகும்போது பட்டாச்சாரியன் வேண்டுகோள் வைக்கிறார். பிரபு, நீங்க தென்னிந்தியா யாத்திரை போறதா முடிவு பண்ணிட்டீங்க, தயவு செய்து இந்த ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுங்க. நீங்க தென்னிந்தியா யாத்திரை போனீங்கன்னா கோதாவரி நதிக்கரையில ராமானந்தராயர்னு ஒரு பக்தர் இருக்கார், விஜயநகரத்துடைய கவர்னர். அவர் பிறப்பால் ஒரு சூத்திரன். தயவு செய்து ஒரு பிறப்பால் சூத்திரன்னு விலக்கி வச்சிடாதீங்க. அவர் உங்களோடு பழகுவதற்கு, பேசுவதற்கு மிகவும் பொருத்தமானவர். அவர் தான் உங்களோட பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் பொருத்தமான ஆள், ஆக சிறந்த பக்தர். எப்படியாவது நீங்க அவரை சந்திக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறேன். மகாபிரபு அப்படி ஆகட்டும், நான் ராமானந்தராயர் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் மகாபிரபு பூரியில இருந்து கிளம்பி வர்றாரு. பூரியில இருந்து கிளம்பி, ஜெகநாத் பூரியில இருந்து கிளம்பி தென்னிந்தியா வரும்போது கோதாவரி நதிக்கரையில கொவூர்னு ஒரு கிராமம். கொவூர் கிராமம் எங்க இருக்குன்னா ராஜமன்றில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கோதாவரி நதிக்கரையில இருக்கு. இங்கதான் ராமானந்தராயர் தங்கி இருக்காரு. அவர் ஒரு பெரிய கவர்னரும். அப்ப மகாபிரபு என்ன பண்ணாரு, தன்னுடைய தென்னிந்திய யாத்திரை அப்போ இந்த கோதாவரி நதிக்கரையில கோதாவரி நதியில நீராடிட்டு அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்துருக்க. அப்ப ராமானந்தராயர் காலையில குளிக்கிறதுக்காக வர்றார். அவர் பெரிய கவர்னர் இல்லையா, அவர் பெரிய பல்லக்குல உட்கார வச்சு ஒரு 8-10 பேர் பல்லக்கு தூக்கி வர்றாங்க, மத்தளங்கள்லாம் வாசிக்கிறாங்க. பிப்ரி பிப்ரி, துந்துபி எல்லாம் முழங்க, துந்துபி முழங்க, மத்தளங்கள் முழங்க, பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் சொல்ல இவர் குளிக்க போறார். ஒரு கவர்னர் குளிக்க போறதுக்கே இவ்வளவு பெரிய உபச்சரணை, பெரிய ஊர்வலமாவே போறார். இந்த கோதாவரி ஆற்றங்கரையில வந்தோடனே பாக்குறாரு,
இந்த ஆற்றங்கரையில யாரோ ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்காரு, இளம் சன்னியாசி. ராமானந்தராயர் பல்லக்குல இருந்து பாக்குறாரு, இந்த ஆற்றங்கரையில யாரோ ஒரு இளம் சன்னியாசி உட்கார்ந்து, ஒரு சூரியனை போல தேஜஸ், அப்படியே இந்த கோதாவரி நதிக்கரையே அப்படி பொன்னிறத்துல ஜொலிக்குது. மகாபிரபுடைய உடம்புல இருந்து அவருடைய தேஜஸ் இருக்கு இல்லையா, அது நதியில பட்டு அந்த நதி எல்லாம் வந்து சூரியனை போல ஜொலிக்குது. காலையில சூரியன் உதிக்கும் போது அது நதிகள்ல பார்க்கும்போது அப்படியே அந்த இடம் எல்லாம் பொன்னிறமா தெரியும். வானமும் அப்படி செவப்பா சிவந்துரும், ஆரஞ்சு கலர்ல. அந்த மாதிரி மகாபிரபு அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடமே அப்படி சூரியனை போல பிரகாசிக்கும். அவர் உடல்ல இருந்து அவருடைய தேஜஸ். ராமானந்தராயர் பல்லக்குல இருந்து இறங்கி ஓடி வந்து மகாபிரபுடைய பாதங்கள்ல, திருப்பாதங்கள்ல சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்றார். உடனே மகாபிரபு ஒரு தோளோட எடுத்து கட்டி தழுவிக்கிறார். 2 பேர் கண்ணீராலே அபிஷேகம் பண்றார். இவரு ராமானந்தராயர் பார்த்து அழறாரு, ராமானந்தராயர் மகாபிரபு பார்த்து அழறாரு. 2 பேரும் அழுது அழுது கண்ணீராலே நினைச்சுக்கிறார். அங்க சுத்தி இருக்கிறவங்களும் ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க, என்ன இந்த சூதரன் போய் அந்த சன்னியாசி கட்டி பிடிச்சு அழுகிறாரு, அந்த சன்னியாசி என்ன இந்த சூதரனை கட்டி பிடிச்சு அழுகிறாரு, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? இவங்களுக்குள்ள நடக்கிற அன்பு பரிமாற்றத்தை அங்க இருக்கிற சாதாரணமான மக்களால புரிஞ்சுக்க முடியல. பிராமணர்கள், பண்டிதர்கள், சாதாரண மக்கள், சிப்பாய்கள் யாரும் புரிஞ்சுக்க முடியல. உடனே ராமானந்தராயர் மகாபிரபு தங்களை கட்டுப்படுத்திட்டு, நீங்க வந்து இப்ப நிறைய கூட்டத்தோட வந்திருக்கிறீங்க, இங்க போயிட்டு சாயந்தரமா யாரோ 1-2 பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க, சாயந்தரமா வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு. சாயந்தரம் அதே மாதிரி அன்னைக்கு சாயந்தரம் ராமானந்தராயர் 2 சேவகர்கள் மட்டும் கூட்டிக்கிட்டு மகாபிரபு இருக்கிற இடத்துக்கு வர்றாரு. இந்த இடம் இப்போ இருக்கு, இங்க ராஜமன்றி பக்கம் போனீங்கன்னா கோதாவரி நதிக்கரையில கொவூர் கிராமம். சைதன்ய மகாபிரபு ராமானந்தராயர் சந்திச்சு, ராமானந்தராயர் வந்து மகாபுடைய பாதங்கள்ல விழுந்து அப்படி அழறார். நான் வந்து என்னுடைய பிறப்பே புனிதம் அடைஞ்சிருச்சு, என்னுடைய பிறவி பயனை அடைஞ்சிட்டேன், உங்களுடைய தாமரை திருப்பாதத்தை நான் தரிசனம் பண்ணதுனால என் பிறப்பு புனிதம் அடைஞ்சிருச்சுங்கிறாரு ராமானந்தராயர். மகாபிரபு என்ன சொல்ற, நான் ஒரு மாயாவதி சன்னியாசி, உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை பார்த்ததுனால நான் புனிதம் அடைஞ்சிட்டேங்கிறார். இப்படி ஒருத்தர் ராமானந்தராயர் மகாபிரபு புகழ்றாரு, மகாபிரபு ராமானந்தராயர் புகழ்றாரு. இதுதான் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம். நம்மள என்ன பண்ணுவோம், நம்மளை பத்தியே புகழ்ந்துக்கோம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அங்கே இருக்கையில, நாங்கெல்லாம் அந்த கோயில சேவை பண்ணையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி பண்ணையில, இப்படி பண்ணையில, இதுதான் நம்ம. ஆனா ராமானந்தராயரோ மகாபுடைய போல பாடுறாரு, மகாபிரபு ராமானந்தரர் தன் தூய பக்தரின் போல் பாடுறாரு. 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்து. அதுக்கப்புறம் மகாபிரபு கேள்வி கேட்கிறார் ராமானந்தராயர். வழக்கமா பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, பகவான் பதில் சொல்லுவார். அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு, கிருஷ்ணர் பதில் சொன்னார். இங்க அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. ராமானந்தராயரை கேள்வி கேட்க வச்சு மகாபிரபு ராமானந்தராயரை பேச வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். ரொம்ப அழகான உரையாடல் அது சைத்தன்ய சரிதாமிரத்துல இருக்கு. ராமானந்தராயருக்கும் மகாபிரபு நடந்த உரையாடல். அதுல ஒரு கேள்வி இருக்கு, இந்த உலகத்திலே மங்களமானது எதுன்னு கேட்டா ராமானந்தராயர் சொல்றாரு, பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கு. இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப பாக்கியவான், இந்த உலகத்திலே யார் ரொம்ப பாக்கியவான்னா பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறவர். இந்த உலகத்திலே மங்களமான செயல் எது, ராதாகிருஷ்ணனை புகழ் பாடுவது. இந்த உலகத்திலே மங்களமான கவிதைகள் எது, ராதாகிருஷ்ணனை பற்றி புகழ்ந்து பாடுவது. இந்த உலகத்திலே மங்களமான பாடல்கள் எது, ராதாகிருஷ்ணரின் புகழ் பாடுவது. இந்த உலகத்திலே ரொம்ப வலி தக்கக்கூடிய, வேதனை தரக்கூடிய செயல் எது, பக்தருடைய பிரிவு. பக்தர்களை பிரிந்திருக்கிறது வேதனை தரக்கூடியது. இப்படி வந்து இந்த உலகத்துக்கே மங்களமானது, எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது, பாடுவது. இந்த உலகத்திலே ரொம்ப பாக்கியவான் யாருன்னா பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறோம். அதுதான். அதனால நமக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். பிரபுபார் வந்து இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கத்துல இருக்கோம் நம்ம. இஸ்கான்ல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நமக்கு குருமார்களுடைய சங்கம் கிடைக்குது. நம்ம வந்து பாகவதம் கேட்கிறோம், பிரபுபாவுடைய பாகவதம் படிக்கிறோம். ரொம்ப பாக்கியம் பண்ணோம். இப்போ பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானை பற்றி கேள்வி கேட்கிறோம். பக்தர்கள்ட்ட வந்து ஏன் கிருஷ்ணர் வந்து வசுதேவரை விட்டு தேவிகை விட்டுட்டு யசோதாமா வீட்டுக்கு போனாரு, அவர் ஏன் வந்து கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சாரு, அவர் ஏன் பூதனைக்கு முக்தி கொடுத்தாரு, அவர் ஏன் சிசுபாலனுக்கு முக்தி கொடுத்தாரு, இந்த கேள்விகள்லாம் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால பரீட்சித் மகாராஜன் உற்சாகமா கேட்கிறாரு, சுபதேவி கோசம் உற்சாகமா பதில் சொல்றாரு. இந்த கேள்வி பதில்களை படிக்கிறதுனால நமக்கு உற்சாகம் வரும், கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கும், பக்தி தொண்டுல உறுதியாகும்.
பகவான் மேல பிறலாது மனதை நிறுத்த முடியும். எப்படி நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, நம்மை தூய்மை செய்து கொள்வதற்கும் நாமை புனிதப்படுத்திக் கொள்வதற்கும் ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு பிரபுபார் கொடுத்திருக்காரு. இந்த பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, பக்தர்கள் சங்கத்துல வந்து படிச்சு கேட்கறது, நாம ஜபிக்கிறது, இதுதான் இந்த உலகத்துக்கு மிகவும் மங்களமானது. ஹரே கிருஷ்ணா. தந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.